தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சென்னையின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று இந்த வசனத்தின் மூலம் நம்மிடம் கூறுவது என்னவென்றால், கழுதையின் வாயை கூட நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக பேச வைப்பாராம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, கழுதை அந்த எஜமானாகிய பிளேயாமுக்கு எவ்வளவு உதவிகள் செய்திருந்தும் அவனை எங்கு அவன் சென்றாலும் அவனை சுமந்து கொண்டு அவனுடைய பாரத்தை அற்பமாக எண்ணாமல் அவனுக்கு நன்றியுடன் இருந்த அந்த கழுதையை அவன் மதிக்காமல் இருந்த காரணத்தினால் இறைவன் கழுதையின் வாயை திறந்தார். பிரியமானவர்களே, இதே போன்று நீங்களும் பிறருக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும் அவர்கள் அந்த நன்றியை மறந்து உங்களுக்கு விரோதமாக உங்களை ஏளனமாக நினைத்து நீங்கள் ஏதேனும் பிரச்சனையில் மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் உங்களை அற்பமாக நினைக்கின்றார்களா? நீங்கள் கவலைப்படாதீர்கள் அன்பு சகோதரனை சகோதரியே. கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கொள்கின்றார். அந்த உங்களை நீங்கள் நன்மை செய்ததற்கு தீமை செய்கின்ற அந்த மனிதர்கள் முன்பு அவர்களை தலைகுனிய வைத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அந்த இனமாக நினைத்தவர்கள் உங்கள் காலடியில் வரும்படி உங்களை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த கழுதையின் வாயை கூட கர்த்தர் திறக்கும் பொழுது நம் வாயை நகைக்கும்படி, நாம் மகிழ்ச்சியா இருக்கும்படி, எதிரிகள் நம்மை ஒடுக்கினவர்கள் நம்மை பார்த்து இவ்வளவு ஆசீர்வாதம் இவர்களுக்கு எப்படி வந்தது, கர்த்தருடைய கிருபை இவர்களுடன் இருக்கின்றது என்று வியக்கின்ற அளவிற்கு கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து நம்மை ஏளனமாக நினைத்த அந்த மனுஷிகள் மத்தியில் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து உயர்த்த போகின்றார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, பிழையாமை சுமந்து கொண்ட அந்த கழுதையை அவன் துன்புறுத்திய பொழுது அதன் வாயை திறந்தது போன்று நாங்கள் எவ்வளவோ நன்மை செய்தும் எங்களுக்கு தீமையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த எதிரிகள் முன்னிலையில் எங்களை உயரச் செய்து அவர்கள் வாயை நீர் அடைத்து அவர்களை அழித்து அவர்களுக்கு பாடம் புகட்டி நீர் எங்களுடன் இருப்பதை உணர்த்தப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். நாங்கள் என்றும் உமக்கு விசுவாசமாக உமது கற்பனைகளை கடைபிடித்து உமக்கு நன்றியுள்ளதாக வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.